சீஷன் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீசஸை ஃபாலோ பண்றவங்க, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். அண்ணே சொன்னாங்க, இயேசுட்ட பாவம் என்பதே கிடையவே கிடையாது. ரெண்டாவது, இயேசுவினுடைய வாழ்க்கையில மிக பிரதானமானது ஜெபம். மூன்றாவது, அவர் எங்க தேவாலயத்துக்குள்ள போனாரோ வேத வசனத்தை என்ன செஞ்சிருவாரு? வாசித்துருவார். வேதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையானது சாட்சியின் வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தது. இது எல்லாம் சேர்ந்ததுதான் சீஷத்துவம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. சீஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை பின்பற்றுகிறவர்கள்னா என்ன? இயேசுவினிடத்துல என்னென்ன சுபாவங்கள் இருந்ததோ, இயேசு எப்படியெல்லாம் வாழ்ந்தாரோ அவரை போலவே வாழ்கிறவர்கள் தான் சீஷர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுட்ட பாவம் என்பதே இல்லை. கடைசி நேரத்துல கூட இவன் பாவம் செஞ்ச மனுஷன் அப்படின்னு சொல்லி ரோம அரசாங்கம்லாம் சொன்ன பொழுது அந்த அதிகாரி சொல்லுவார், பிளாத்து தானே சொல்வார், இவன்ட்ட ஒரு பாவத்தை கூட நான் பார்க்க முடியலையே அப்படிம்பார். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இந்த சீஷத்துவத்தை தேவன் கொண்டு வருவாராக. அது மாத்திரமல்ல, அதாவது இந்த உலகத்துல வாழ்கிற நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா செல்வோருக்கும் தோட்டம், துறவு, மாடு, ஆடு எல்லாமே இருக்கும். ஆனா ஒன்னே ஒன்று நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? நம்மளுடைய வீடு. அப்படிதானே? அந்த வீட்டை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எத்தனை சுவர் இருக்கும்? 4 சுவர் இருக்கும். 1 2 3 4. இது ஒரு சின்ன இது எனக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தது. இது நான் சீஷத்துவத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது 4 சுவர் இருக்கு. மேலே அப்பர் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கு, கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக மூடி இருக்கு. அப்படி தானே? அப்போ மொத்தம் எத்தனை வருது? 6 வருது. இந்த 6 தன்மைகளும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய உலக பிரகாரமான இந்த ஒரு வீட்டை போல இருக்கிற வாழ்க்கையும் ஆவிக்குரிய நிலைமையில இருக்கிற வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 6 விதமான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் மனம் திரும்புதல். அதுதான் அண்ணே சொன்னாங்க, பாவத்தை விட்டு வெளியில வர்றது. அதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். ரெண்டாவது, சபையோடு இருக்கிற ஐக்கியம். ஒருத்தங்க மனம் திரும்பிட்டு அப்படியே அலைஞ்சிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வளரவே முடியாது. அவங்க மனம் திரும்பிட்டாங்க, பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு இன்னைக்கு காலையில் என்ன செஞ்சோம்? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளையா மாறணும்னு ஒப்பு கொடுத்தோம். நம்ம எல்லாருமே ஒரு திருச்சபையின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சபையோடு கூட இருக்கிற ஐக்கியம். மூன்றாவதாக ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் என்பது என்ன? பாவ மன்னிப்பிற்குரிய அடையாளம் நமக்கு கொடுக்கப்படுகிற நிலைமை. இந்த ஞானஸ்நானம் நம்ம எங்க போனாதான் பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரு சபைக்கு போனாதான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது சபையோடு இருக்கிற ஐக்கியம், மூன்றாவது ஞானஸ்நானம், நான்காவது அபிஷேகம். தேவனுடைய பலன், அவருடைய வல்லமை, அவருடைய ஆளுகை நமக்குள்ள இருந்தாதான் பாவத்தை அறிக்கையிட்டு இருக்கிறோம்ல, இதுல இருந்து நம்ம ஜெயம் பெற்றவர்களாய் வாழ முடியும். அப்படி இல்லைன்னா பாவத்துக்குள்ள மறுபடியும் நம்ம போயிருவோம். பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார். அப்ப அபிஷேகத்தின் பலன் நமக்குள்ளாக இருக்கணும். அஞ்சாவது அண்ணே சொன்னதே போலதான் சாட்சியின் ஜீவியம், கனி நிறைந்த ஜீவியம். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது மற்றவங்க என்ன சொல்லணும்? சாட்சி சொல்கிற லெவல்ல இருக்கணும். அதான் கனி. ஆவிக்குரிய கனிகள் நம்மிடத்துல இருந்து வெளிப்பட வேண்டும். ஆறாவது, கடைசியா சொன்னதை போலவே ஆத்தும ஆதாய பணி, ஊழியம். முதலாவது நம்ம ஆயத்தப்படுத்தி நம்மோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். முதல்ல யார் ஸ்ட்ராங் ஆகணும்? நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். இந்த பில்டிங்ல ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்கு, அடித்தளம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நாம் செய்கிற ஊழியம். பில்டிங் ஃபவுண்டேஷன் சரியில்லாம பில்டிங்கை எழுப்புனீங்கன்னா ஒரு பெரிய புயலோ காற்றோ வந்தா என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துரும். ஆனா ஃபவுண்டேஷன் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கூட என்ன செய்யாது? அது உடையாது, விழாது. அப்போ இந்த 6 காரியங்களும் தான் சீஷத்துவத்தினுடைய முக்கியமான காரியங்கள். முதல்ல என்னது? மனம் திரும்புதல், சபையோடு இருக்கிற ஐக்கியம், மூன்றாவது ஞானஸ்நானம், நான்காவது அபிஷேகம், ஐந்தாவது சாட்சியின் வாழ்க்கை, ஆறாவது ஊழியம். எல்லார் மேல் சீஷன் அப்படின்னு சொன்னாலே அவங்க மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். ஜெபிக்கிற ஊழியம், செயல்படுகிற ஊழியம். ஜெபிக்கவும் செய்யணும், செயல்படவும் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா.
இதெல்லாம் செய்வீங்களா? நான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கிறேன். இது ஒவ்வொரு பகுதியும் பெரிய பகுதி. அது இன்னொரு முறை நம்ம சீஷத்துவம் நடத்தும் பொழுது நம்ம கட்டாயம் அதை நடத்துவோம். யாரும் பயப்பட வேண்டாம். ஐயோ இப்போ தான் பாயிண்ட்ஸ் வருது, இனிமே தான் சப்ஜெக்ட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அண்ணன் நல்ல இந்த நாளில கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். அப்போ சீஷன் என்கிறவன் இயேசுவை போல மாற்றப்பட்டவன், இயேசுவை பின்பற்றுகிறவன். இயேசு எப்படியெல்லாம் பிரதிபலிக்கப்பட்டாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கை பிரதிபலிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுவாராக. நான் சொன்னேன் இந்த பகுதிகளில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு கர்த்தர் சொன்ன பொழுது